எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோஜன் இன்ஃபன்ட் ராஜா. நான் இன்றைக்கி உங்ககிட்ட நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்சி புக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஓனருக்கு, அதுவும் ஒரு வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ரொம்ப 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 முக்கியமானது ஆர்சி புக். இந்த ஆர்சி புக்கு ப்ராப்பரான கரெக்டான ஓனரோட நேமு, அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா வண்டியோட வேரியண்ட், இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாமே கிளியராக அதில் தான் இருக்கும். டேட் ஆஃப் ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருத்தர் கை மாற மாற மாற, அதாவது ஃபஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர்னு இப்போ முந்தி புக் டைப்பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கார்ட் டைப்பில், சிப் பேஸ்டு கார்ட் டைப்பில் போட்டு நமக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இதை நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ், அதாவது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அவங்க அண்டு நம்மளோட எம் பரிவாகன் அப்படிங்கிற கவர்மெண்ட் டேட்டாபேஸ் வாகன் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த சைடில் இருந்து நமக்கு இதெல்லாம் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சர்வீசஸ் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. முந்தி எல்லாம் பேப்பர் ஒர்க்காக இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்குமே சம் ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் தான் அந்த ஆன்லைன் இன்சூரன்ஸ் கன்சல்டன்சிஸ் அண்ட் ஆன்லைன் வெஹிக்கிள் சர்வீசஸ், அதாவது ஆர்டிஓ ஒர்க்ஸ் ரிலேட்டடான உள்ளவங்க, அப்படி தான் அவங்க தான் மூலியமாக தான் நம்ம ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியும். ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆதார் கார்டு, ஓனரோட ஆதார் கார்டு, பழைய ஓனரோட டீட்டெயில், அதாவது அவங்களோட ஆதார் கார்டு இருக்கணும். அடுத்து லாஸ்ட் அப்டேட்டட் ஆர்சி புக் ஒரிஜினல் அது இருக்கணும். நம்மளோட இப்போ எந்த பேருக்கு நம்ம கரெக்டாக மாற்ற போகிறோமோ அதோட ஆஸ்பர் நேம் அந்த நம்மளோட ஆதார் கார்டுலேயும் ஒரிஜினலாக இருக்கணும். இது போக ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், ஒரு ப்ராப்பரான ஒரு மொபைல் நம்பர் நமக்கு தேவைப்படும். அது போக ஃபார்ம் 29, ஃபார்ம் 30 அப்படின்ற 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் அதுக்குன்னு கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸ் அது வேரியண்ட் கொஞ்சம் மாறுபடும். அந்த வெஹிக்கிள்ஸ் இதை பொறுத்து வெஹிக்கிள்குள்ள ப்ரொசீஜர் வரும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்னா அதுக்கு ஒன்று இல்லை, எஃப்சியும் காட்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அப்போ அவருக்கு பொல்யூஷன் டெஸ்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து புகை டெஸ்ட்டும் வாங்க, அந்த ரிப்போர்ட்டும் சேர்ந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி இது பண்ணால் நமக்கு 7 to 15 டேஸ்க்குள்ளே நமக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும். இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் பட்சத்தில், ப்ராப்பராக நடக்கும் பட்சத்தில் இதை நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, எம் பரிவாகன் வெப்சைட்டில் போய் சிட்டிசன் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கு, வாகன் சிட்டிசன் சர்வீசஸ். அதில் போனால் சிட்டிசன் லாகினுக்கு நம்ம ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நமக்கு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதே கிரியேட் பண்ணி தந்துடுவாங்க. தந்ததுக்கப்புறம் ஓடிபி பேஸில் அந்த லாகின் பண்ணி நம்ம வண்டி நம்பர் அதில் அடித்தோம்னா நமக்கு ஹிடன் ஸ்டார்டு லெட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர், ஃபார் த நேம் சேக் என்னோட பேர் ராஜா அப்படின்னு வைக்கும்போது இருக்கு அப்படின்னா, ஆர் ஸ்டாரில் இருக்கும், ஏ விசிபிளாக இருக்கும், ஜே ஸ்டாரில் இருக்கும், திரும்ப ஏ விசிபிளாக இருக்கும். அது மோரோவர் மாறும், உள்ள சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டி பர்பஸ். இப்போ தனி மனித தகவல் பார்த்தீங்கன்னா, அது முந்தி டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை சர்டன் அப்டேஷன்ஸ் கொண்டு அதை விசிபிலிட்டி இது பண்ணிட்டாங்க. ஆனால் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும், லாஸ்ட் அப்டேட்டட் இன்சூரன்ஸ் அதில் கரெக்டாக இருக்கும், லாஸ்ட் அப்டேட்டடு பியூசி, பொல்யூஷன் கண்ட்ரோல், அந்த மாதிரி விஷயங்கள், ஃபைனான்சியர், நீங்கள் எதுவும் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபைனான்சியர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிடலாம். எம் பரிவாகன்கிற ஒரு ஆப் இருக்குது நம்ம ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோர், அதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதுலேயுமே உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது மாதிரி ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஆர்சி புக்கில் நீங்கள் வண்டியை ஒருத்தட்டு வாங்கி இன்னொருத்தட்டு வாங்கி நம்ம பேருக்கு வாங்கிட்டோம்னு வைங்களேன், அந்த வண்டி ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா இன்சூரன்ஸ் பழைய லாஸ்ட் அப்டேட்டட் ஆர்சி புக், ஆஸ் பர் ஆர்சி புக் என்னவோ அதை தான் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்சியும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும். ஒன்ஸ் அந்த வண்டிக்கு சப்போஸ் ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிளைம் ஏதோ நடக்குது, அப்போ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பழைய ஓனர்லேருந்து வாங்கி இவ்வளோ மாதம் ஆச்சு, இவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், கிளைம் நிராகரிக்கப்படலாம், இன்சூரன்ஸ் கிளைம். அதனால் அதை நீங்கள் மனதில் கொண்டு தயவு செய்து எல்லாருமே ஆர்சி புக் அப்டேட்டடாக இருங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு இது மட்டும் இன்சூரன்ஸ் கிளைம் மட்டும் இல்லை, ஒரு திருட்டு கேஸ், வண்டி களவாண்டுட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, ஒரு இதில் போனா அதுவுமே உங்களுக்கு, அதுவுமே நீங்கள் பண்ணுறதுமே, அதாவது நம்ம வாங்கியிருக்க நம்மளுமே ஒரு அஃபென்ஸ் மாதிரி, நம்ம பண்ணுறதுமே ஒரு அஃபென்ஸ். நேம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல், அதாவது செய்யாமல் நம்ம வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தால், அந்த இப்போதான் முன்னாள் பழைய ஓனர் பேரில் வச்சு ஓட்டி கொண்டு வரும்போது அதுவுமே நமக்கு ஒரு அஃபென்ஸ் தான். ஏன்னா நம்ம கட்டாயமாக அது தண்டனைக்குரிய குற்றம். அது நம்ம கட்டாயமாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், பண்ணாதான் நல்லது. சரிங்களா? இன்னொன்று, இப்போ உள்ள நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜரில் ஆதார் கார்டும் பேன் கார்டும் அவங்க இணைச்சிடுறாங்க. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இணைச்சா ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸில் அது ஃபெச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் டேட்டா பேஸில் அது அப்டேட்டட் ஆகிடும் உங்களுக்கு.
ஸோ வந்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆஸ் பர் ஆதார் அட்ரஸ்ஸு நீங்கள் கரெக்டாக எப்படி எந்த ஓனர்லேருந்து வாங்கி நீங்கள் உங்களுக்கு இது பண்ணுங்க கரெக்டாக அதை அப்டேட் பண்ணி இது பண்ணிடுங்க. அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. லைவில் வச்சுருங்க உங்கள் ஆர்சி புக் என்றைக்குமே. நாளை பின்ன அதுதான் பேசும். ஒரு கிளைம் வந்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு போலீஸ் கேஸோ ஒரு லீகல் சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒர்க்குக்கு நமக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஆர்சி புக் தான் பேசும். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் ஆர்சி புக். அது முக்கியமாக ரொம்ப பத்திரமா வாங்கி இன் கேஸ் ஆஃப் மிஸ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரத்தில் அது நம்ம எடுக்க முடியாது. புதுசாக நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் காப்பீஸ் கொடுக்கணும். எய்தர் எஃப்ஐஆர் ஆக்சிடென்ட் ஒரு மாதிரி திருட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான இதுனா எஃப்ஐஆர் பேஸ்டில் இதாகும். இல்லை ஒரு மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரினா சிஎஸ்ஆர் பேஸ்டில் உங்களுக்கு அதை இது பண்ணி தருவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பீஸ் இதெல்லாம் வாங்கி தான் நீங்கள் ஆர்சி புக்குங்கிறது நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சில பேர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க கட்ட மாட்டாங்க, ஃபினான்ஷியர்கிட்ட ஆர்சி புக் மாட்டிருக்கும். ஃபினான்ஷியர் இது பண்ணுற மாதிரி ப்ராப்ளமில் வந்து நீங்கள் என்னதான் ஃபினான்ஸ் முடிஞ்சு உங்கள் கையில் ஆர்சி புக் வர மாதிரி இருந்தாலும் என்ஓசி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தயவுசெய்து ப்ராப்பராக வாங்கி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை பின்ன உங்களுக்கு ஆர்சியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லையோ இல்லை நாளைக்கு இந்த வண்டியை வேறு யாருக்கும் நீங்கள் விற்கும் பொழுதோ உங்களுக்கு வந்து இது பிரச்சனைக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுத்து நிப்பாட்டும். அது ஸோ வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் அதாவது இன் கேஸ் ஆஃப் நீங்கள் லோன் வாங்கி இந்த வண்டி இன் கேஸ் ஆஃப் ஹைப்போத்திகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியர் நேம் அப்படிங்கலாம் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? மறுபடியும் வேற ஒரு வீடியோ மூலியமாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.